கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் இந்த தினம் தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி இந்தியா முழுவதும் இது எதிரொலித்திருக்கிறது. கூடவே பார்த்தா தமிழ் வாழ்க என்ற ஒரு ஹேஷ்டாக் இன்றைய தினம் திமுக சார்பாக இன்னைக்கு பரப்பப்படுகிறது. இந்த இரண்டு ஹேஷ்டாக் மத்தியில் பார்த்தோம்னா ஹிந்தி திணிப்பு, அந்த தமிழ்நாட்டுக்கான நிதி போன்ற பல்வேறு சர்ச்சைகள் நிலவி வருகிறது. இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு கட்சியினுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, அது முதல்வராக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், அன்பில் மகேஷாக இருக்கட்டும், அந்த இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் எல்லாருமே காங்கிரஸ் உள்பட. ஏன்னா ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஹிந்திக்கு ஆதரவாக இருந்தது தமிழ்நாட்டில். இன்றைக்கி அது வீழ்ச்சிக்கு காரணமே அது போன்ற தேசியம் அப்படின்ற பேரை திணிச்சதும், இந்தியை திணிச்சதும், பல்வேறு வகையான நெருக்கடிகளை தமிழ்நாட்டுக்கு திணிச்சதுனால தான் இன்றைக்கி ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க. ஆனால் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்பிரந்தர் இன்றைக்கி அதை வரவேற்றிருக்கிறார். புரட்சி வெடிக்கும் இந்தியை நீங்கள் திணிக்கிற வச்சிங்கன்னா புரட்சி வெடிக்குன்ற வார்த்தையை இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. அதை நம்ம வரவேற்கிறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உரிமையை கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சின்ன பிள்ளைத்தனமா நான் உங்களை ட்ரெண்ட் பண்ணுறேன், ஹேஷ்டேக்கில் பண்ணுறேன், கெட் அவுட் ஸ்டாலின் போடுறேன், நீங்கள் மோடியை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. அப்போ இது மடைமாற்று போக்காக நம்ம பார்க்குறோம். ஆனாலும் திமுக தொண்டர்கள் அதை விடலை, அதுக்கு எதிராகவும் கெட் அவுட் மோடி அப்படிங்கிறத நல்லா ட்ரெண்ட் பண்ணாங்க. அதே சமயத்தில் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறத ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஜக, ஆர்எஸ்எஸ், நாம் தமிழர் கட்சி, குறிப்பாக வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல சங்கி கும்பல்கள் எல்லாம் இணைந்து அதையும் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஆக இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, பிரச்சனையை மடைமாற்றுவது, திசை திருப்புவது. ஏன்னா உரிமை என்ன அப்படிங்கிறத தெளிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. 1938 பெரியார் இந்திய எதிர்ப்புக்கு எதிராக போராடி சிறை சென்றிருக்காரு. அதற்கப்புறமும் பல போராட்டங்கள் நடத்தி அவர் மறியல் போராட்டங்கள், பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. 1964, 65 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு போராட்டம் நடந்து திமுக தொண்டர் சிவலிங்கம் தீக்குளிப்புலாம் போராட்டம் நடத்திருக்காங்க, தீக்குளிப்பு போராட்டம்லாம் நடத்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் எந்த நோக்கத்துக்காக நடத்தப்பட்டதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் இதெல்லாம் எந்த அடிப்படையில் இந்த மக்கள்கிட்ட, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வீரியம் பெற்றது, மதிப்பு பெற்றதுன்னா இந்த தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக, தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்காக. இன்னைக்கு ஹிந்தி ஒருவேளை 1964, 65 திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் கடுமையாக எதிர்க்கவில்லை என்று சொன்னால், இன்னைக்கு ராஜஸ்தானில், மும்பையில் அந்த தேசிய மொழிகள் எப்படி அழிக்கப்பட்டதோ, ராஜஸ்தானி அழிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய மொழியா ராஜஸ்தானி இல்லை, மராத்தி பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய மொழியா இல்லை, அங்கே ஹிந்தி ஆதிக்கம் செலுத்துது. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆதிக்கம் செலுத்துது. மும்பையிலே ஹிந்தி தான் ஆதிக்கம் செலுத்துது. மராத்தி பேசக்கூடியவர்கள் குறைவான எண்ணிக்கையில் மாறிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு மொழிப்போர் தியாகிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள், பெரியாரிய தோழர்கள் கடுமையாக எதிர்த்து போராடி அன்றைக்கு தமிழ் மொழியை பாதுகாக்க போய் தான், இந்தியை வரவிடாமல் தடுக்க போய் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நானும் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லா தலைவர்களும் தமிழில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாசிச கும்பல்கள், மோடி கும்பல்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்க முடியாத ஒரு நிலையை நம்ம இன்னைக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கோம். இன்னைக்கு எப்படி அன்றைக்கு 1938 காலகட்டங்களில் பெரியார் இந்தி எழுத்துக்களை தார்பூசி அளிக்கும் போது எப்படி மண்ணெண்ணையை ஊற்றி அதை அழித்து எடுத்தாரோ மாப்போசி, தமிழ் தேசியம் பேசக்கூடிய மாப்போசி எப்படி மண்ணெண்ணையை ஊற்றி அதை துடைத்தெறிந்தாரோ, அதே போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கெட் அவுட் மோடி என்று நாம் தமிழ்நாட்டு மக்கள் ட்ரெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் என்று ஒரு பெயரை சேர்க்கக்கூடிய அந்த வேலையை இன்னைக்கு நாம் தமிழர் கும்பல், சீமான் கும்பல் செஞ்சது. மாப்போசி அன்னைக்கு என்ன செய்ததோ அதே வேலை இன்னைக்கு என்ன செய்யறாரு, யார் செய்யறா, சீமா. எப்பயுமே தமிழ் தேசியம் என்பதே குறிப்பாக தமிழ்நாட்டில், அது மாப்போசியா இருக்கட்டும், சீமான் இருக்கட்டும், மணிரேசன் இருக்கட்டும், இவங்க இந்திய தேசியத்திற்கு தான் உழைக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்க. தமிழ் தேசியத்துக்காக இவர்கள் ஒரு புள்ளை கூட எடுத்து போட்டது கிடையாது. ஏன்னா அவருடைய நடவடிக்கை எதாவது இருக்குன்னா மாப்போசியோட நடவடிக்கை தான் இருக்கு. எவ்வளவு கேவலமான நடவடிக்கை. இன்னைக்கு எதிர்ப்பு என்ன, இதை திசை ஆர்எஸ்எஸ்க்கோ பாஜகக்கோ ஒரு வீழ்ச்சி தொடங்கி விட்டாங்க, உடனே கலந்துக்கு வந்துடுறாங்க. அதில் திமுகவையும் இணைக்கக்கூடிய வேலை செய்வது, அதில் ஸ்டாலின் அவர்களையும் இணைக்கக்கூடிய வேலை செய்வது, அதில் கலைஞர் அவர்களையும் இணைக்கக்கூடிய வேலை செய்வது, இன்றைக்கு உதயநிதி அவர்களையும் இணைத்துக் கொண்டு மிக கேவலமான அரசியலை யார் செய்கிறார்கள் என்றால் பாஜகவோடு கை கொடுத்து கொண்டு சீமான் போன்ற கும்பல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி கும்பல்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இது உண்மையிலே தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தி வருவதற்கான இடமளிப்பதற்கும் பாஜக வளர்வதற்கான வாய்ப்பளிப்பதற்கும் தான் உதவுமே தவிர, தமிழ்நாடு தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய அந்த தமிழ் தேசியத்துக்கு ஒரு காலத்திலும் பயன்படாது. இதை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்டிங்லாம் இணையதளத்தில் கூட அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் இன்னைக்கு
திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய அந்த வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டு மக்களிடம் 3% 5% உயர்ந்திருக்கிறதாக கூட புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. அது உண்மையிலும் கூட நாங்கள் மக்கள் களத்தில் இருக்கோம். மக்கள்கிட்ட போகும்போது தமிழ்நாட்டை, தமிழ் மொழியை பாஜக, RSS பார்ப்பன கும்பலிடமிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பேசுகிறாங்க. திமுகவை இறுகப்பிடி, பெரியாரை இறுகப்பிடி, தமிழ்நாடை உயர்த்திப்பிடி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு இன்றைக்கு பெரும்பான்மை மக்கள் ஓரளவுக்கு விழிப்புணர்வோடு செயல்படுறதை நம்ம பார்க்க முடியுது. எனவே பாஜக, RSS, அண்ணாமலை, சீமான் இந்த கும்பல்களுடைய அந்த இதெல்லாம், அந்த ரவுடித்தனங்கள் எல்லாம் அந்த இணையதளத்தோடு முடிச்சிடும். இப்போ மூன்றாவதாக ஒரு மொழி கற்றுக்கிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது? தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து மூன்றாவது மொழி கற்றுக்கிடக்கூடாதா அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. இல்லை, அது சரிதான். மூன்றாவது இல்லை, 4ஆவதாக கூட மொழி கற்றுக்கலாம், 5ஆவதாக கூட மொழி கற்றுக்கலாம், தவறு இல்லை. இங்கே என்ன பிரச்சனைனா, இந்தி என்பது ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மொழியாக இருக்கு. இந்தி தான் தேசிய மொழி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே அதை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தி தான் தேசிய மொழி அப்படிங்கிறாங்க. தேசிய மொழி என்று ஒன்று கிடையாது. தேசிய இனம் என்றால் அது தமிழர்கள் தனித்த தேசியம். வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானியர்கள் தனி தேசியனும், டெல்லி வாசிகள் தனி தேசியம், இப்படி ஒவ்வொரு தேசிய இனங்கள் தனித்தனியாக இருக்கிறாங்க. ஆனால் பல்வேறு தேசிய இனங்களுடைய மொழிகள், பல்வேறு தேசிய இனங்களுடைய கலாச்சாரம், பண்பாடெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா. அப்ப அதை இந்தி மூலமாக சிதைக்கக்கூடிய வேலையை யார் செய்யறாங்கன்னா பாஜக, பார்ப்பன கும்பல், குறிப்பா RSS பார்ப்பன கும்பல் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்தியை திணிப்பதன் மூலம் இது ஒரு தேசிய மொழி. ஏன்னா வட மாநிலங்கள் முழுவதும் இன்னைக்கு ஹிந்தி பெரும்பான்மையாக பேசப்படுகிறது. குறிப்பா தென் மாநிலங்களில், குறிப்பா தமிழ்நாடு தான் அதை எதிர்த்து பேசி போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் ஹிந்தியை கட்டாயப்பாடமாக்க முடியாமல் தடுத்து, அது 1938 காலத்திலிருந்து இப்போ வர அது பல்வேறு மொழிப்போர் தியாகிகளுடைய பட்டியல் நம்ம நிறைய சொல்ல முடியும். அதெல்லாம் எதிர்த்து போராடியதுனால தான் நம்ம தமிழில் பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழ் மொழியை பாதுகாத்துட்டு இருக்கோம். ஆனால் ஹிந்தி என்பது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மொழியா, அது ஒரு தேசிய மொழி என்று சொல்லி வருவதனால தான் நம்ம அதை எதிர்க்கிறோம். அது ஒரு 3வது மொழியாக இப்போ படிக்கிறோம், நிறைய பேர் படிக்கிறாங்க. அதை நம்ம தடுக்கிறது இல்லையே. அதை வந்து எல்லாரும் கட்டாயமாக படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்க்கிறோம். இப்போ பல்வேறு மொழிகள், இப்போ கேரளா எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மலையாளம் தெரிஞ்சுக்கிறாங்க, மராத்தி எல்லை, மகாராஷ்டிரா எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மராத்தி படிக்கிறாங்க. இங்கேருந்து ராஜஸ்தான் போகக்கூடியவர்கள் ஹிந்தி படிக்கிறாங்க, ராஜஸ்தானி படிச்சுக்கிறாங்க, டெல்லி போகிறவங்க ஹிந்தி படிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் தமிழர்கள் படிக்கக்கூடாது நம்ம சொல்லலாம். கட்டாயமாக தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்க்கிறோம். கட்டாயம் என்பது தேவையில்லை. இப்போ தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ் வழியில பயில்றவங்க யாருமே வந்து ஹிந்தி தெரிஞ்சுக்கிற கூடாதா, 3வது மொழி கற்றுக்கிற கூடாதா? தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அங்கே தேவை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தெரிந்து கொள்வதில் எந்த தடையும் கிடையாது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தடை கிடையாது. ஹிந்தி கற்றுக்கவே கூடாது அப்படிங்கிற தடை கிடையாது. விரும்பினால் கற்றுக்கலாம். கட்டாயமாக திணித்து அதாவது ஒரு தேசிய மொழி இந்தி, இந்தியாவுடைய இந்தியர்கள், நம்மளாம் இந்தியர்கள், தேசிய மொழி இந்தி அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்குவதன் மூலம் தமிழ் மொழியை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 2000 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனிய சித்தாந்தம் இருக்கு இல்லையா, அந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டையும், தமிழர்களையும், தமிழ் மொழியையும் இன்னைக்கு வரைக்கும் நீசபாசம் சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை அர்ச்சனை பண்ண முடியாது. அதுக்கு தனி சட்டம் கொண்டு வந்தாங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் சட்டம் கொண்டு வந்தார். அப்ப இதெல்லாம் அழிக்கும் நோக்கத்தில் செயல்பட்டது. அதனால தான் சொல்றேன், ஹிந்தி என்பது இன்னைக்கு ஹிந்தி படிக்க சொல்லுவான், நாளைக்கு சமஸ்கிருதம் படிக்க சொல்லுவான். முதல்ல ஹிந்தி மயமாக்கணும், இந்தியா முழுமைக்கு ஹிந்தி மயமாக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பனுடைய மொழியான சமஸ்கிருதம். இன்னைக்கு யாருமே அதை படிக்கல. சமஸ்கிருதத்துக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கப்படுகிறது. தமிழ் மொழியை விட, மற்ற தேசிய இனங்களுடைய மொழிகளை விட, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களுடைய மொழிகளை விட யாருமே பேசாத செத்து போன மொழியான சமஸ்கிருதத்துக்கு ஏன் அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது? எந்த நோக்கத்துக்கு ஒதுக்கப்படுகிறது? இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெகதீப் தன்கர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஒரு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு சொன்னா, கைப்பற்றணும்னு சொன்னா முதல்ல அவங்களுடைய மொழியை அளிக்கணும் அப்படின்றார். இதுதான் அவருடைய திட்டம். இல்லை, வெள்ளைக்காரங்களை மையப்படுத்தி தான் நான் கருத்து சொல்லியிருக்காரு. வெள்ளைக்காரர்கள் இந்தியா உலகம் முழுவதும் வந்து புதுமொழியாக ஆங்கிலத்தை மாற்றிட்டாங்க. நம்ம தமிழையுமே அப்படி ஒரு புதுமொழியாக மாற்றக்கூடிய பணியை நம்ம செய்யணும். இன்னைக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு வட மாநிலத்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை ஒரு அமெரிக்கா போல் எண்ணி இங்கே வந்து வேலை செஞ்சு தமிழை கற்றுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக தமிழ் மொழியுடைய சிறப்பு, இலக்கியங்கள் எல்லாமே இருக்கு. தமிழ் மொழிக்குன்னு ஒரு பெரிய சிறப்பே இருக்கு. அப்படி சிறப்புள்ள மொழியை அழிப்பதற்கு ஹிந்தியை பயன்படுத்த பார்ப்பதை நம்ம எதிர்க்கிறோம். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இன்னைக்கு தமிழ் மொழி வட மாநிலங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. நீ தமிழ் கட்டாயம் படிக்கணும்னு சொல்லு, அது அந்த பதிவு பண்ணு. ஹிந்தி தான் எல்லாரும் கட்டாயம் படிக்கணும்னு சொல்றேன்.
பிரெஞ்சு படிச்சுக்கலாம், ஜப்பானீஸ் படிச்சுக்கலாம், அப்படி பல மொழிகள் படிச்சுக்கலாம்னு நீ சொன்னா கூட அமைச்சர்கள் அதெல்லாம் படிக்கிறாங்க. அப்ப மாணவர்களும் படிக்கணும்னு அவங்க சொல்றாங்க. இல்லை, நம்ம என்ன கேட்குறோம்னா தேவையில்லை படிச்சுட்டு போறான், நீ கட்டாயமாக்காத. நீ கட்டாயமாக்குவதன் மூலம் என்னுடைய மொழியை அழிக்க பார்க்குற, எங்களுடைய மொழியை தமிழ் மொழியை அழிக்க பார்க்குற. பல்வேறு மொழிகளின் தாய்மொழி தமிழ். தமிழ் என்பது வந்து ஒரு மொழிக்கு தாய்மொழி மட்டும் கிடையாது, பல்வேறு மொழிகளுக்கு தாய்மொழி. இன்னைக்கு கோண்டு பழங்குடிகள் பேசக்கூடிய மொழி தமிழ் தான். அது கோண்டுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் பல்வேறு தமிழ் சொற்கள் அங்கே இருக்குது. ஆப்பிரிக்கர்கள் பேசக்கூடிய மொழிகளை விட தமிழ் சொற்கள் இருக்குது. சீனர்கள் பேசக்கூடிய மொழிகளை விட தமிழ் சொற்கள் இருக்குது. இப்படி உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கு. வட இந்தியாவிலேயே தமிழ் சொற்கள் நிறைய பரவி இருக்கு. தமிழுடைய பெயர்களுமே வட இந்திய மாநிலம், குறிப்பாக ஒரிசாவிலாம் நிறைய தமிழ் பெயர்கள் இருக்கு. நீங்க ஆப்கானிஸ்தான்ல தமிழ் பெயர்கள், பாகிஸ்தான்ல தமிழ் பெயர்கள். இப்படி தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா உலகம் இன்னைக்கு இந்தியா முழுமைக்கு அம்பேத்கர் இதை குறிப்பிடுகிறார். இந்தியா முழுமைக்கும் ஒரு காலத்தில் பேசப்பட்ட மொழி தமிழ்ங்கிறார். சமஸ்கிருதம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கு அந்த மொழிகள் எல்லாம் தமிழ் மொழி வந்து பல்வேறு மொழிகளை செஞ்சிருச்சு, பல்வேறு மொழிகள். ஆனால் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொழியும் கலப்பில்லாமல் பேச முடியும். அப்படி ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பான இந்த மொழியை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பது பார்ப்பனர்களுடைய, குறிப்பா RSS ஒரு தந்திரமாகவே நீண்ட காலமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதை திராவிட இயக்கங்கள், குறிப்பா பெரியார், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கு. நான் என்ன சொல்றோம், தேசிய கட்சிகள்ல இருந்து தமிழர்கள் வெளியேறுங்க. அது எந்த தேசிய கட்சியா இருந்தாலும் அதுல இருந்து நீங்க வெளியேறுங்க. ஏன்னா தேசிய கட்சியில நீங்க இருக்கிறதுனாலதான் தேசிய கட்சியினுடைய சில அஜெண்டாக்களை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையா இருக்கு. தன்னுடைய கட்சி தலைவர் சொன்னார்ன்றதுக்காக நீங்க தன்னுடைய தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய, தமிழ் மொழியை அழிக்கக்கூடிய வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. தயவு செய்து பல்வேறு தேசிய கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லாருமே, அது காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், பகுஜன் சமாஜ் கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியேறுங்க. பெரியாரை உயர்த்தி பிடிங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டை, தமிழ் மொழியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் திமுகவை இருக்கப்படி, பெரியாரை இருக்கப்படி, தமிழ்நாட்டை உயர்த்தி பிடி அப்படிங்கிற முழக்கத்தை இன்னைக்கு நாங்கள் சொல்லணும், தேவை இருக்கு. ஏன்னா யாரு திமுக இன்னைக்கு அதிமுகவை அழிக்க பார்க்கிறார்களா பார்ப்பனர்கள்? RSS, பாஜக திமுகவை தான் அழிக்க பார்க்க. ஏன்னா திமுக தான் இங்கே தமிழை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. திமுக தான் இந்த தமிழ்நாட்டை பாதுகாத்துட்டு இருக்கு. திமுக தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு தேவையான இடஒதுக்கீட்டை, உரிமையை கேட்டு பெறுகிறது, போராடி பெறுகிறது. நீதிமன்றத்தின் மூலமாகவோ ஒன்றிய அரசை பணி வைப்பதன் மூலமாக இன்னைக்கு பெற்றுக்கிட்டு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட திமுக அரசு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால் இவர்கள் எப்படியாவது மிரட்டி பணிய வைக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு கல்வி நிதியை தர மாட்டேங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்துவம். தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு, நிதி தர முடியாதுங்கிறாரு. 5000 கோடி உங்களுக்கு இழப்பு, நீங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு 5000 கோடி இழப்புங்கிறாரு. யாரு அப்ப விட்டு சொத்து? இது நம்முடைய வரிப்பணம். நம்முடைய வரிப்பணத்தை, நம்முடைய உரிமையை கேட்பதற்கு அவனிடம் கெஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? பெரியார் சொன்னாரு, உன்னுடைய மொழி வேறு, என்னுடைய மொழி வேறு, உன்னுடைய கலாச்சாரம் வேறு, என்னுடைய கலாச்சாரம் வேறு, உன்னுடைய உணவு பழக்க வழக்கம் வேறு, என்னுடைய உணவு பழக்கம் வேறு, உன்னுடைய எல்லை வேறு, என்னுடைய எல்லை வேறு, என்னை தனிச்சு விடுறான்னு கேட்டாரு பெரியார். அப்படிப்பட்ட ஒரு முழக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முழங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது யார்? இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்லிட்டு இருக்கான், பெரியார் துணிச்சலா போறாரு, என்னை தனியா விடுறா, என் தமிழ்நாட்டை தனியா விடுறான்னு கேட்டார். இன்னைக்கு தமிழ் தேசியவாதி என்று சொல்லக்கூடிய சீமானோ மணியரசனோ இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்ன சொல்றாங்க, இந்தியாவே நாடு, இந்தியா நாடு சொல்வது மட்டும் இல்ல, நீங்க இந்திய திணிச்சீங்கன்னா பல்வேறு நாடுகள் உருவாகிறோம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வழங்குபவர்களா இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்துல. வீதியில் இறங்கடான்னா சீமான் வீதியில் இறங்கணும், மணியரசன் வீதியில் இறங்கணும். ஆனா நீ வீதியில் இறங்காம என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஒன்றிய அரசுக்கு ஆலோசனை சொல்ற, நீ மொழியை திணிக்காத, நாடு பிறந்துருன்ற. அப்ப இந்தியாவாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் உன்னுடைய நோக்கம். அப்ப நீ தமிழ் தேசியவாதின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யாரை ஏமாற்ற? மாப்போசிக்கும் சீமானுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? மாப்போசிக்கும் மணியரசனுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? பெரியார் தான் தமிழ் தேசிய தந்தை. தமிழ் மொழிக்காக, தமிழர் குறிப்பா பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக, பெண்களுடைய உரிமைக்காக, தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக முழுமையா போராடிய தமிழ் தேச தந்தை பெரியார் தான் சரியான தமிழ் தேசத்தினுடைய வழிகாட்டியா இருக்கிறார். இவர்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க? பாஜக RSSக்கு உதவி செய்வதற்காக கெட் அவுட் ஸ்டாலின் என்கிற பெயரை ட்ரெண்ட் செய்யறாங்க. யாருக்கானவர்கள் இவர்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்கானவர்களா? தமிழ் மொழிக்கானவர்களா? தமிழ் தேசியத்திற்கானவர்களா? RSS சங்கிகளின் களவாணி, கூட்டு களவாணிகள். இதுதான் யதார்த்தம். நம்ம மக்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனிச்சு பார்க்கணும்.
தமிழ் தேசியத்துக்கு எதிரானது எது? இன்றைக்கு தமிழ் தேசியம் சொல்லிக்கிட்டு தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள்லாம் யாருக்கு எதிராக நிற்கிறாங்க, யாரோடு நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். திமுகவோடு நிற்க வேண்டும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இன்னைக்கு திருமாவளவன் இருக்கிறார். இன்னைக்கு காங்கிரஸ் நிற்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறது, அம்பேத்கரிய பெரியாரிய தமிழ் புலிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்பேத்கர் இயக்கங்கள் நிற்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நிற்கிறோம், உடன் நிற்கிறோம். ஆனா இன்னைக்கு RSS ஓடு இருப்பவர்கள், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் வெட்கக்கேடு. தயவு செய்து நாங்கள் வெளிப்படையான சங்கிகள் என்று சொல்வதற்கு நீங்க தயாராக, உங்களோட நாங்கள் நேரடி மோதுறோம், துரோகிகளா இருக்காதீங்கன்றதான் உங்க ஊடகத்தின் மூலமா நான் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையா இருக்கு. இந்தி திணிப்பு குறித்தும் தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை தரம் இருக்கின்ற ஒன்றிய அரசு குறித்து பல்வேறு கருத்துக்களை பயணத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி.